Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பிற்கினிய பெட்டவாய்த்தலை பங்கு இறை சமூகமே, மாதா தொலைக்காட்சியில் இந்த திருப்பலியை கண்டுகளிக்கின்ற இறை சமூகம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்றைய நாளில் நாம் அகில உலக திருவையோடு இணைந்து புனித அருளானந்தர் ஜான் டே பிரிட்டோ அவர்களுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். இவர் உலகில் வாழ்ந்தபோது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்து மறை சாட்சியின் வித்தாக நமக்கு நம்பிக்கையின் வித்தை விதைத்து சென்றவர். எனவே அவருடைய இந்த விழா நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நாளில் இந்த திருப்பலியில் நம் அனைவருடைய வாழ்விலும் நாமும் உண்மைக்கு சாட்சிகளாக கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தைக்கு சாட்சியாக வாழ அதற்காக அருள் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜாந்தே பிரிட்டோவின் இதயத்தை மீதும் மக்கள் மீதும் கொண்டு குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 17 மற்றும் 20 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதின் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அவரே எனக்கு புத்துயிர் அளிக்கின்றார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு என்றும் இருக்கின்றீர்.
சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் நாம் நம்முடைய திரு அவையோடு இணைந்து, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு இறை சமூகத்தோடு இணைந்து புனித அருளானந்தருடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று கூறுவார்கள். ஆம் அன்பிற்கினியவர்களே, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே யாரையாவது வெல்லக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். சில நேரங்களில் அது மற்றவர்களுடைய உள்ளத்தை கொல்லக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற, கொண்டாடுகின்ற இந்த புனித ஜான் டி பிட்டோ அருளானந்தர் என்று கூறப்படுகின்ற நம் மண்ணிலே வாழ்ந்து மரித்த இந்த புனிதர் மறை சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். இவருடைய வாழ்வில் இவருடைய வார்த்தை பிறரை கொல்லக்கூடியதாகவும் இருந்தது, பிறரை வெல்லக்கூடிய ஒன்றாகவும் இருந்தது. கொல்லுதல் என்று சொல்லுகின்ற போது நாம் ஏதோ கத்தியை எடுத்துக்கொண்டு போய் ஒருவரை கொல்ல வேண்டும் என்பது அல்ல. மாறாக நம்முடைய வார்த்தையால் ஒருவருடைய உள்ளத்தை தைக்கக்கூடிய நிகழ்வோ அல்லது ஒருவருடைய மனம் வேதனைப்படுகின்ற நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தை ஒருவரை கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த புனித அருளானந்தருடைய வாழ்வில் நாம் இந்த வார்த்தைகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்தோம் என்றால், அவருடைய வாழ்வில் அவர் போர்ச்சுகீசிய நாட்டில் ஒரு செல்வந்தராக பிறந்த ஒரு மனிதர். அவர் நினைத்திருந்தால் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அனைத்து செல்வங்களையும் கடந்தவராக அவர் மக்களுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு நம்முடைய நாட்டிற்கு இறைப்பணி செய்ய வந்தார். அவருடைய வாழ்வில் அவர் செய்த அந்த பணி இன்றளவும் நம்முடைய தமிழக திரு அவையால் போற்றப்படுகின்றது, அகில உலக திரு அவையாலும் போற்றப்படுகின்றது. அவர் அப்படி என்ன செய்தார் என்றால், அவருடைய வாழ்வில் அவர் இந்த வார்த்தைகளை நாம் பிறரிடம் சொன்னால் நாம் கொல்லப்படுவோம் என்பது தெரியும். நமக்கு நாம் யாரையாவது ஒருவரை அல்லது உயர் பதவியில் இருக்கின்ற அல்லது வேறு நாட்டு ஒரு அரசரை பார்த்து நீ செய்வது தவறு என்று நேரடியாக சொல்ல நமக்கு துணிவு இருக்கின்றதா என்று சிந்தித்தோம் என்றால், பல்வேறு நேரங்களில் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டால் கூட அவர்களை திட்டுவதற்கோ அல்லது அவர்களிடம் நேரடியாக பேசுவதற்கு பல்வேறு நபர்களிடம் துணிவு இல்லாத ஒரு சூழல்.
அவர் இருந்த அந்த பகுதியில், அந்த ஓரியூர் அந்த பகுதியில் இருந்த அந்த அரசரை அவர் செய்வது தவறு என்று நேரடியாக அவரிடம் சொல்லக்கூடிய அந்த துணிவை அவர் பெற்றிருந்தார். அவர் பெற்றிருந்த அந்த துணிவு என்பது அவர் இறைவன் மேல் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, இறை வார்த்தை மேல் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையினால் அவருக்கு கிடைத்த ஒரு பயனாக இருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் என்பது இயேசு இன்றைய அந்த நற்செய்தி பகுதியில் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. நம்முடைய வாழ்விலும் கூட நாம் இந்த கோதுமை மணியையும் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனித அருளானந்தரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வில் அவர் தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய அந்த பழக்க வழக்கத்தாலும் தன்னுடைய பிற மக்களுக்கு எப்படி அந்த கோதுமை மணி விழுந்து மடிந்து பிறருக்கு பலன் தருகின்றதோ அதனை போல அவர் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மறை சாட்சியாக உண்மைக்காக நாம் எப்பொழுதும் துணிந்து செயல்பட வேண்டும். உண்மையை மட்டுமே நாம் பேச வேண்டும். உண்மையான வார்த்தைகளை மட்டுமே நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர் பற்றியிருந்தார். எனவே அப்படிப்பட்ட அந்த நபருடைய வாழ்வில் அவர் அந்த இன்றைய நாள் நற்செய்தியின் கூற்றிற்கேற்ப அவர் கோதுமை மணி எப்படி மண்ணில் விழுந்து மடிந்து பலன் தருகின்றதோ அதனை போல அவருடைய வாழ்வில் அவரும் நம்முடைய இந்த திரு அவைக்காக, இயேசுவிற்காக, இயேசுனுடைய இந்த நற்செய்தி பணிக்காக அந்த இறை வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு சிறுவன் தன்னுடைய தேர்வில் தோல்வி அடைந்துட்டார். ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டார். போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இது மாதிரி நான் உன்னுடைய ஒரு பாடத்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இன்னும் 40க்கு 35 மார்க் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அந்த அன்னை உடனே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? படிக்க சொன்னேன் அப்பயே படிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அன்னை சரிப்பா, இன்னமே அடுத்த வர்ற பரீட்சையில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்னை அனுப்பி விடுகின்றார். அதே வகுப்பில் இருந்த இன்னொரு அவருடைய நண்பர் ஒருத்தரும் 2 பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு ஒழுங்காக படிக்காமல் தான் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த நண்பரும் அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்கிறான், இது மாதிரி நான் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த அன்னை, கழுசடை உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராது, நான் உன்னை எத்தனை வாட்டி சொன்னேன் ஒழுங்கா படின்னு சொல்லி. அப்போ இந்த 2 தாயுமே அவர்களுடைய நிகழ்வு ஆனது ஒன்று தான். 2 பேருமே பாஸ் ஆகலை, 2 பேரும் ஃபெயில் ஆகியிருக்காங்க. 2 பேருக்கும் அவர்கள் அன்னையாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரு மாணவருடைய வாழ்வில் அல்லது அவருடைய உள்ளத்தில் அவருடைய அன்னையினுடைய வார்த்தை ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். முதல்ல அந்த சொன்ன அந்த அம்மா அவங்களுடைய வார்த்தைகள் அந்த சிறுவனுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் அந்த 2வது மாணவனுக்கு அந்த தாயினுடைய வார்த்தைகள் இன்னும் கோபத்தையோ அல்லது அன்னை மீது கொண்டிருக்கின்ற அன்பில் ஒரு சிறு அளவு குறைவு ஏற்பட காரணமாக இருந்திருக்கும். இப்படி நம்முடைய வாழ்விலும் நாம் பல்வேறு நபர்களை சந்திக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகளால் சில நேரங்களில் பிறருக்கு உதவி செய்கின்றோம், சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளால் பிறருடைய வாழ்வில் ஈடேற்றுபவர்களாக இருக்கின்றோம் அல்லது வளர்ச்சிக்கு இட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளாலும் நம்முடைய செயல்களாலும் பிறருடைய வாழ்வை கெடுக்கக்கூடியவர்களாக அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களை, அவர்களுடைய உறவுகளை நாம் கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளில் இந்த புனிதருடைய வாழ்வும் இன்றைய நாள் நற்செய்தியும் இந்த வாழ்வும் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற இறை செய்தியாக இருக்கின்றது. நம்முடைய வார்த்தை அனைத்தும் உண்மையானதாக பிறருக்கு உதவக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டுமே ஒழிய யாரையும் எந்த ஒரு சூழலிலும் நம்முடைய தனிப்பட்ட நலனுக்காகவோ அல்லது நமக்கு பிடித்தவருடைய நலனுக்காக நாம் பிறருடைய வாழ்வை கெடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்வாலும் செயல்படக்கூடாது என்பது தான் இன்றைய நாள் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட
பிறருடைய வாழ்வில் ஒளி ஏற்றக்கூடியவர்களாக, இறை வார்த்தையை பிறருடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடியவர்களாக, நல்ல வார்த்தைகளை மட்டுமே நாம் சிந்தித்து அதை பிறருடைய வாழ்விலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ அதற்கான அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளை இறைவனிடம் எடுத்து வைப்போம். நல்லாயனாம் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினாட்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள் அனைவரும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து பலன் தருவது போல உமக்கு உரியவர்களாக சாட்சிய வாழ்வு வாழ வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, போர்ச்சுகல் நாட்டின் புனித அருளானந்தர் கடல்களை கடந்து எம் நாட்டிற்கு வந்து மக்களை உம்மிடம் கொண்டுவர தன்னையே பலியாக்கினார். எம் நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்கள் தன்னலம் துறந்து மக்களுக்காக பணி செய்ய அவர்களை தூண்டி எழுப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். எம் பெட்டவாய்த்தலை பங்கு இறை சமூகம் உம்முடைய அருளில் நல் வாழ்வும் வளமும் பெற்ற கிறிஸ்தவ சமூகமாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிக்கும் இறைவா, உலகில் இருக்கின்ற அனைத்து உடல் நலமற்றவர்களுக்காகவும் முதியவர்களுக்காகவும் குறிப்பாக பல்வேறு நாடுகளில் இறைப்பணி செய்கின்ற அனைவரும் உடல் நலத்துடன் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவிடம் மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலும் ஆற்றலுமான இறைவா, உமது நம்பிக்கையாளர்களின் இறைப்பற்றுள்ள இம்மன்றாடுகளுக்கு நீ தயவாய் செவி சாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இம்மன்றாடுகளை கனிவாய் பெற்று பயன்பெற செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பின் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்றும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜாந்தே பிரிட்டோவை போல் நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜான் திரைபிட்டோ உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாக நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு வந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவுந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஏற்கதர் நினைவுகூர்ந்து உமது திருமுகவலினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வேறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய மீது என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமது அமைதி அருளும். எமது அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் இந்துள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வா வா, நிம்மதி வாழ்வாயினில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் இயேசுவே வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜாந்தே பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகமாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.